சொல்ல எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே. ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான ட்ராவல் தான் பண்ண போகிறோம். சென்னையிலேருந்து கரூர் வரைக்கும் போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ எம்டிஎம்மில் போரூர் டோல் இறங்கியிருப்போமா. ஸோ அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். போரூர் டோலில் தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். இங்கே தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஸோ இங்கேருந்து தான் ஏறுறோம். எந்த பஸ்ஸுன்னு கேட்குறீங்களா? ஸோ எஸ், ராயல் ரோட் லிமிடெட் தான் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். சென்னையிலேருந்து கரூர் வரைக்கும் ஃபுல்லாக பார்ப்பீங்க. ஸோ இப்போ தான் வந்த பேசஞ்சர்லாம் ஒருத்தவங்களாம் ஏறிட்டு இருக்காங்க. இங்கேயே போர்டிங் நிறைய பேர் ஏறிட்டு இருக்காங்க. நம்ம கிளாம்பாக்கம் போட்டோம். ஸோ அதுக்குள்ளே எல்லாத்தையும் நான் உங்களுக்கு இன்டீரியர்லாம் ஃபுல்லாகவே கவர் பண்ணுறேன். சரி வாங்க ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணுவோம். டைம் பார்த்தீங்கன்னா 9:40 ஆகுது. போரூர் டோல்லேருந்து 9:45க்கு எடுத்துருவாங்க சொன்னாங்க. எனக்கு வந்து ஆல்ரெடி கால் பண்ணிட்டாங்க. 9:00 வந்துடும். 9:00 எனக்கு கால் பண்ணாங்க. பஸ் வந்துருச்சு சார், எங்கே இருக்கீங்க வந்துருங்கன்னு. இது ஒரு 1/4 மணி நேரம். அதுக்கப்புறம் டேரெக்டாக பெருங்குளத்தூர் கிளாம்பாக்கம். ஸோ அப்படியே போயிடுவாங்க. உள்ளே ரொம்ப நிறைய பேசஞ்சர் போர்டிங் ஆகிட்டு இருந்தாங்க. ஸோ ஓகே எல்லாம் கொஞ்சம் செட்டில் ஆகட்டும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இன்டீரியர்லாம் கவர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணுறேன். ஸோ ஆரம்பமே இன்றைக்கி கேபினெட்டை ஸ்டார்ட் பண்ணுவோம். பைபாஸ் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு அப்படியே கிளாம்பாக்கம் உள்ளே போயிட்டு. ஸோ இது வரைக்கும் நான் கிளாம்பாக்கத்துலேருந்து வீடியோ எடுத்திருக்கேன். கிளாம்பாக்கத்து உள்ளே போய் இன்னும் பெருசு, அதாவது இங்கேருந்து போரூர் டோல்லேருந்து ஏறி சொல்கிறேன், இந்த லைன்லேருந்து சொல்கிறேன். ஸோ பண்ணதில்லை, இதான் ஃபஸ்ட் டைம் வேறு. ஸோ இந்த ரூட்டுமே பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ரூட் தான். எல்லாமே போக போக சொல்கிறேன். சரி வாங்க போவோம். ஸோ கரெக்டாக 9:46க்கு போரூர் டோல்லேருந்து நம்ம கிளம்பியாச்சு காய்ஸ். போரூர் டோல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பஸ்ஸுன்னு இதுதாங்க எனக்கு. ஸோ மோஸ்ட்லி நம்ம தாம்பரம் அந்த செக்ஷன்லேருந்து ஏறிடுறோம். இந்த போரூர்லேருந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஏறி போயிட்டுருக்கோம். இப்போ நான் வீடியோ எடுக்கிற டைம் பார்த்தீங்கன்னா கரூர் பஸ் ஸ்டாண்டில் நிற்கும் போது எடுக்கிறேன். ஏன்னா அதில் ஃபுல்லாக பேசஞ்சர் இருந்தாங்க. ஸோ அதனால தான் இங்கே வந்து இறங்கினதுக்கப்புறம் எடுக்கலாம்னு எடுத்துகிட்ருக்கேன். பஸ்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த சீட்டோட ஹைட்டு தான். ஸோ வந்து ஸ்லீப்பர் ஹை இங்கே பாருங்கள் இவ்வளோதான் இருக்குது. ஏறுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இங்கேருந்து. இப்போ காட்டுறேன் பாருங்கள் கேமராவில் பேக்கில். இதுதான் மக்களே, இது வந்து என்னோடய சீட்டு இங்கே இருக்குது. காட்டன்லாம் கட்டி வச்சுருந்தாங்க இப்படி அழகாக. நான் தான் அதை எடுத்துகிட்டு விட்டு வச்சுருக்கேன். ஸோ வந்து ஒரு பெரிய ஒரு ட்ரே கொடுத்துருந்தாங்க. பேக் தூக்கி அங்கேயே செட் பண்ணுறேன். வாட்டர் கேன் ஹோல்டர் ஒன்று கொடுத்துருந்தாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த யூஎஸ்பி ப்ளக் பாயிண்ட் ப்ளஸ் அது கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ரீடிங் லைட்டு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு பில்லோ செட்டப் அந்த ஒரு பெட்லேயே வரும்ல, ஒரு ஸ்டெப்பாக வரும்ல. ஸோ அது இருந்தது. அது இல்லாமல் தனியாக ஒரு செப்பரேட்டாகவும் ஒரு பில்லோ கொடுத்துருந்தாங்க. அந்த பில்லோவுமே நல்லா இருந்துச்சுங்க. நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருந்தது. நம்ம பார்க்குறதுக்கு விண்டோவுக்கு நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருந்தாங்க. அழகாக இருக்குல்ல. ஸோ அந்த ஸ்ட்ரிப் லைட் தான் ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறம் பெட்ஷீட்டு நல்லா சாஃப்டாக இருந்தது. இது வந்து அப்பரில் சொல்லிட்டு இருக்கேன் நான் உங்களுக்கு. அப்பர்லேயும் பார்த்தீங்கன்னா ஏசி வெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏசியில் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபுள், அதாவது ரொட்டேட் பண்ணுறப்ப டோட்டலாக ஆஃப் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணால் ஃபுல்லாக ஆஃப் பண்ணுவோம். அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. இதுவுமே சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு லோவர் பர்த்து பார்த்தீங்கன்னா லோவர் பர்த்து ரொம்ப இதாக இருக்குங்க பாருங்க.
லோவர் பர்த் இவ்வளோ ஸ்டெப் ரொம்ப இதாக இருக்குது. இங்கே பார்த்தீங்களா நமக்கு ஏறணும்னு சர்லுன்னு படுக்கலாம். ஸோ அதுவுமே சூப்பராக இருக்குது. லோவர் பர்த்துமே லோவர் பர்த்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்னதாக கொடுத்துருக்காங்க கண்ணாடி. அந்த அவுட் சைட் பார்க்குறது ரொம்பவே இதுவும் சூப்பராக இருக்குது. நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணுன்றதுக்காக ஃபுல்லாகவே நல்லா நீட்டாக பண்ணியிருக்காங்க. எம்ஜி பில்டு எல்லாமே சூப்பராக இருக்கும் மக்களே. மக்களே பெருங்கலத்தூரை தாண்டி உள்ளே போயிட்டு இருக்கோம். ஸோ அடுத்து வண்டலூர் கிளாம்பாக்கம் தான். ஸோ இன்னைக்கு சண்டே அப்படின்றதுனால சென்னைக்குள்ளே வர அந்த லைன் தான் கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குது. ஸோ நம்ம வெளியே போகிறது அந்தளவுக்கு பெருசாக டிராஃபிக் இருக்காது. எஸ்கேபிள் இப்போ தான் போகுது. எந்த பஸ் 1 மணிக்கு எல்லாம் ஊரில் இருக்கிறாங்க. நம்ம 10 இல்லை இப்படி போகிறது நல்லது. நம்ம வெளியில் வரப்போ வந்து அப்போ தான் போக முடியும். நமக்கு 11ங்க. அதை பார்த்து 12 ஓட்டான் இல்லை இங்கே வரணும். இங்கே விட்டு சீட்டு கம்மியாக செருப்பு போட்டுங்க. வெள்ளக்கார வந்து நிற்கும் பாருங்க. செருப்பு போட்டுக்கலாம். ஸோ கிளாம்பாக்குள்ளே வந்தாச்சு மக்களே. இருங்க கீழே இறங்கிட்டு நம்ம பேசுவோம். ஸோ மக்களே கிளாம்பாக்கம் வந்தாச்சு மக்களே. ஸோ இங்கேயும் பேசஞ்சர்லாம் ஏறிட்டு இருக்காங்க, உங்களுக்கு தெரியும் பின்னாடி. ஸோ எஸ் இங்கே ஒரு ராயல் நிற்கிதா, இங்கே பாருங்கள் அங்கே ஒரு ராயல் நிற்கிது. ஸோ அதையும் கவர் பண்ணலாம். இருங்க ஃபஸ்ட் நான் பேசிடுறேன். ஸோ நம்ம பஸ்ஸு ரூட் ஒன்று சொல்லிடுறேன். சென்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம் வழியாக வந்து உளுந்தூர்பேட்டை, சின்ன சேலம், ராசிபுரம், நாமக்கல் வழியாக நம்ம கரூர் போகிறாங்க. ஆனால் கரூருக்கு வந்து ஷார்ட்கட் ரூட் இது கிடையாதுங்க. நம்ம பெரம்பலூர் வழியாக போகிறது தான் ஷார்ட்கட்டு. ஸோ பெரம்பலூர் துறையூர் வழியாக போகுதுல, ஸோ அதுதான் ஷார்ட்கட்டு. ஏன் இந்த ரூட்டில் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ அதுக்கு ஒரு ஆன்சர் சொல்கிறேன். அதாவது இந்த ரூட்டில் தான் நம்ம போகிற பஸ்ஸு போகுது. அதாவது இந்த ராயல் வந்து பார்த்திங்கன்னா பெரம்பலூர் வழியாக போகிற பஸ்ஸு இருக்குது. அது வேளச்சேரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த லைனில் போகிறாங்க. ஸோ அதுதான் இந்த பஸ்ஸு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது வேளச்சேரியிலேருந்து ஈஸ்ட் தாம்பரம் வழியாக துறையூர் கனெக்ட் பண்ணி அப்படியே நாமக்கல் கரூர் போகிறாங்க. நம்ம போகிற பஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து இங்கே போரூர் டோல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கிளாம்பாக்கம் வழியாக உளுந்தூர்பேட்டை, சின்ன சேலம், ராசிபுரம், ஸோ அந்த சைடு வழியாக ராசிபுரம், நாமக்கல் வழியாக கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ நான் பஸ்ஸில் இப்போ உட்காந்து இப்போ இருக்கும்போது டிரைவர் நான் சொல்லிட்டு இருந்தேன். 2-3 பேர் வந்து ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாங்க பேசஞ்சர். அப்போ தான் கேட்டேன், ஏன்னா அடிக்கடி வருவாங்க நான் இந்த பஸ்ஸில் மோஸ்ட்லி இப்போ ரெகுலர் கஸ்டமர் தான் இருப்பாங்க அப்படின்னாங்க. ஸோ பஸ்ஸில் சீட் ஃபில் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தேன் நான். பஸ்ஸு எப்படின்னா சீட்லாம் ஃபுல் ஆயிடுச்சுன்னு. ஆல்மோஸ்ட் ஃபுல் ஆயிடுச்சு. ஒரு 2-3 சீட் மட்டும் தான் இருக்குது. அதுவும் கிளாம்பாக்கம் போகிறதுக்குள்ளே நமக்கு ஃபுல் ஆகிடும்பா அப்படின்ட்டாரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இங்கேயும் ஏறிட்டாங்க. மோஸ்ட்லி ஃபுல் ஆகிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க மக்களே. சின்ன ஒரு அப்டேட்டு என்னன்னா, இப்போ பேசிட்டு இருக்கும்போது தான் சொன்னாங்க பக்கத்தில் நிற்கல அந்த வண்டி வேளச்சேரி வண்டி சொன்னேன். அது கரூர் வரைக்கும் இல்லையா, வெள்ளக்கோயில் வரைக்குமே போகுதான். அது வந்து பார்த்திங்கன்னா எம்ஜி கிடையாது, நம்ம வண்டி மட்டும் தான் எம்ஜி. ஸோ வீடியோஸ்லாம் கிளிப்பெல்லாம் பார்த்துருப்பீங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். வண்டி நம்பர் TN 47 கரூர் வண்டி. அதே மாதிரி இந்த பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீப்பர் சீட்லாம் வந்து ஹைட்டு கம்மியாக இருக்கும். அதாவது எப்படின்னா அப்பர் பெர்த் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் வந்து இந்த இடுப்பளவுக்கிட்ட தான் இருக்கும். ரொம்ப ஹைட்டு கம்மியாக கொடுத்துருப்பாங்க. அதை பற்றி நான் டிரைவர்கிட்ட கேசிருந்தேன். அது வந்து இந்த பஸ்ஸில் வந்து BS போகிறது. ஸோ இந்த பஸ்ஸில் அது கொடுத்துருக்காங்க. இப்போ வர பஸ்ஸெல்லாம் ஹைட்டாக இருக்கானே அப்படின்னு கேட்டேன். அது வந்து கீழே வந்து லக்கேஜ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை அதிகமாக கொடுக்கறதுக்காக அந்த ஹைட் வைக்கிறாங்க. லக்கேஜ் வச்சோம்னா பாடி ஹைட்டு கொடுத்து கீழே லக்கேஜ் வைக்கிற மாதிரி. லக்கேஜ் வைக்கிற பேஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இது வந்து லக்கேஜை விட உள்ளே வர பேசஞ்சருக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா அவங்க ஹைட்டு இருந்துச்சுன்னா ஏறி இறங்கிறது ஒரு சில இடத்துக்கு கஷ்டமாக இருக்கும். பட் இதில் அந்த பிரச்சனைலாம் கிடையாதுங்க. ரொம்ப நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ரொம்ப இந்த அளவு தான் இருக்குது. எனக்கு உள்ளே போகிறப்பே சூப்பராக இருந்துச்சுங்க. அது 2 பஸ்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் இடைவெளி தான். ஸோ ஒரு காமன் தான் இடைவெளி அப்படின்ற மாதிரி டிரைவர் என்ன சொன்னார். இந்த வண்டி ஃபஸ்ட்டாக போகும். அதாவது வேளச்சேரி டு வெள்ளக்கோயில், கரூர் வெள்ளக்கோயில் வழியாக போகுதுல்ல, இது ஃபஸ்ட்டு போகும். ஸோ அது போய் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இந்த வண்டி கிளம்பும். நம்ம வண்டி நம்ம பஸ்ஸு. ஸோ ஒரு 10 நிமிஷம் தாங்க நின்றுருப்பாங்க. 2 பேசஞ்சர் வந்திருந்தாங்க, ஏரியாச்சு.
வெளியே வரோம் அப்படியே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிளாம்பாக்கத்தை வெளியே வந்து ஊரப்பாக்கம் தாண்டி போயிட்டுருக்கோம். ஸோ பஸ்ஸில் இந்த பஸ்ஸில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்னன்றதை சொல்லிடுறேன். ஜென்ரலாக இருக்கிற மாதிரி நமக்கு வந்து அந்த ரெகுலராக இடத்துல விட்ருங்க. ஸோ இங்கே டிரைவர் அண்ணனுக்கும் ஸோ இங்கே இருக்கிற மாதிரி கட்டல் அண்ணனுக்கும் ஏசி மட்டும் தனியாக இருக்குது இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே இருக்கா, அதே மாதிரி இங்கே பாருங்கள் ஏசி வருது, சத்தம் கேட்குதா, இங்கே கொடுத்துருக்காங்க. இவர் இந்த அண்ணன் வந்து இந்த அண்ணன் ஒரு டிரைவர் அண்ணனா, ஸோ இவங்களும் மாற்றி தான் ஓட்டுவாங்க. ஸோ 2 பேரும் தான் மாற்றி ஓட்டுவாங்க. ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இவர் எப்படி ஓட்டுறாரு, அந்த அண்ணன் எப்படி ஓட்டுறாங்கன்றத பார்ப்போம். இன்னைக்கு பஸ்ஸுக்குள்ளே ஏறினோட போய்ட்டு அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு டைம் பார்க்கறதுக்கு கொடுத்துருக்காங்க. எல்லாமே சூப்பராக தாங்க இருக்குது. அதாவது காம்பேக்டாக இருந்தாலுமே சூப்பராக இருக்குது. அங்கே மைக் கொடுத்துருக்காங்க தெரியுதா உங்களுக்கு. உள்ளே இருக்க பேசஞ்சருக்கு அந்த ரெஸ்ட் ஸ்டாப்க்கோ ஏதோ இம்பார்ட்டன்ட் நியூஸ் சொல்லணுமோ இல்லை ரெஸ்ட் ஸ்டாப் வந்தால் சொல்கிறதுக்கோ எல்லாத்துக்கும் அந்த மைக் ஆப்ஷன் வச்சுருக்காங்க சொல்கிறதுக்கு. அதே மாதிரி இறங்குறப்ப நமக்கு இறங்குறப்பையும் அந்த பேசஞ்சருக்கு அந்த இதில் சொல்லுவாங்க. உள்ளே போய் நம்ம எல்லைக்கு அதுலேருந்து எல்லாம் எந்திரிக்கிறது கரெக்டாக இருக்கும். மோஸ்ட்லி ஆன் டைம் தான் எல்லா இடத்துக்கு போவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் இன்னைக்கு. அதே மாதிரி நமக்கு வந்து ரெஸ்ட் ஸ்டாப் வந்து உளுந்தூர்பேட்டைக்கிட்ட நிப்பாட்ட தான் சொல்லியிருக்காங்க. 1:30 1:45 அந்த டைத்தில் நிப்பாட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் நமக்கு எப்படிலாம் ரைடு போகுது அப்படின்ட்டு. டப்பு கொடுக்குறாங்க பாண்டிச்சேரி வண்டி. பாண்டிச்சேரியோட நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல, ரொம்ப ரேராக தான் இருக்கும். இது ஒரு ப்ரைவேட் பஸ் தான் பாண்டிச்சேரி டு சென்னை. மக்களே, ஸோ நம்ம செங்கல்பட்டு டோல் வந்துருக்கோம்.
11 போகுது. செங்கல்பட்டு டோலில் இருக்கோம். ஸோ நம்ம போய் இப்போ தான் படுக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அடுத்தடுத்து நம்ம எந்திரிச்சு வரதுக்கு. ஒரு 1:30 சொல்லி அங்கெல்லாம் உளுந்துருப்பேன். ஸோ அங்கேருந்து நான் ரிட்டர்ன் வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு வரேன். காய்ஸ் டைம் பார்த்தீங்கன்னா 1:50 ஆகுது. ரெஸ்ட் ஸ்டாப் சொல்லியிருந்தால ஸோ அதை நிப்பாட்டியிருக்காங்க. உளுந்தூர்பேட்டை தாண்டி கள்ளக்குறிச்சி பக்கம் நிப்பாட்டியிருக்காங்க. ஸோ அங்கே ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் இருக்கா. ஸோ அங்கே தான் இங்கே ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஸோ இங்கே நிப்பாட்டியிருக்காங்க. இங்கே கரெக்டாக எங்கேன்னு சொன்னோம்னா வீரசோழபுரம் டோல் இருக்குது. ஸோ அங்கே தான் வீரசோழபுரம் டோல். ஸோ அங்கே தான் நிப்பாட்டியிருக்காங்க. நல்ல ஒரு தூக்கத்தை தாங்க தூங்கினேன். ஸோ நல்ல ஏசி சில்லர்ஸ்லாம் பயங்கர சில்லுன்னு இருந்தது. இழுத்து போட்டு படுத்தவன் தான் நல்ல தூக்கத்தை தூங்கினேன். ஃபோன் சார்ஜும் செக் பண்ண எல்லாமே பக்காவாக ஒர்க் ஆகுது. ஸோ மற்ற இன்டர்வியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க, எல்லாமே நல்லாயிருக்கும். வாங்க அடுத்து அப்படியே கண்டினியூவாக போய்கிட்டே இருக்கலாம். ஸோ ரெஸ்ட் ஸ்டாப் தாண்டி போயிட்டுருக்கோம். மக்களை கிளம்பியாச்சு. ஸோ இங்கேருந்து இனி ஒரு ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ட்ராப்பிங் இருக்குது. ஸோ கள்ளக்குறிச்சி சிவசேலம் ராசிபுரம் ட்ராப்பிங் இருக்குது. Later. நாமக்கல் கரூர் எல்லையான நாமக்கலுக்கும் கரூருக்கும் இடம் இருக்குது. போஸ்ட்டு தாங்க. எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா பரமத்தீவி ஏதோ ஒரு தாண்டி போயிட்டுருக்கோம். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5 மணி ஆகுது. ஸோ நமக்கு இன்னும் கரூருக்கு ஒரு 25 கிலோமீட்டர் தான். ஸோ நம்ம 6 மணி சொன்னாங்களே அதுக்கு முன்னாடியே ரீச் ஆகிறோம்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணலாம். பார்த்துருப்பீங்க. அடுத்த ஒரு லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு உள்ள இருக்க பேசஞ்சருக்கு எழுப்புறதுக்காக பைக்கில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க. அவங்களும் எந்திரிச்சு வராங்க. சூப்பராக இருக்குது.
ஷெட்யூல், அதாவது பஸ்ஸோட ஷெட்யூல் டைம் வந்து பார்த்திங்கன்னா 6:10. ஸோ 6:15. நமக்கு ஒரு ½ அன் ஹவர் முன்னாடியே வந்துட்டாங்க. செம்ம ரன்னு. கரெக்டாக கரூர் பஸ் ஸ்டாண்ட் விட்டு நிற்கிறோம். அதே மாதிரி ஸ்லீப்பர் சீட் வந்து இந்த லைன் 5 கொடுத்துருப்பாங்களா. ஸோ ஒரு சில பஸ்ஸில் 6 கொடுத்துருப்பாங்க, ஒரு சில 5 கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட்டு சீட்டை மட்டும் பாருங்களேன், காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதோட 5ஆவது சீட்டு முடியுது. லாஸ்ட்டு சீட் இப்படி போட்டாங்க, உங்களுக்கு தெரியுதா? அது இந்த ஆங்கிளில் போட்டுருப்பாங்களா லாஸ்ட்டில். ஸோ அதுவுமே வந்து சீட்டு ரொம்ப லென்த்தியாக இருக்குது பாருங்கள். ஃபுல் பஸ்ஸுக்குமே சீட்டு போட்டிருக்காங்க. ரெண்டு சீட்டு மட்டும் ஒவ்வொரு பஸ்ஸுக்குமே. அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த சீட்டுக்கு நேராக நம்பர் போட்டு வச்சுருப்பாங்களே. எப்படி இருக்குன்னு கேட்குறீங்கன்னா, ஓவரால் எனக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஒரு ப்ரீமியம் ஃபீலாக தான் இருக்குது இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறப்ப. ஏன்னா உள்ளே வரப்போ அந்த இன்டீரியர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அந்த ப்ரௌன் கலர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, ஸ்டைலாக. அது எப்படி சொல்கிறது, ஒரு அழகாக நீட்டாக இருந்த மாதிரி இருந்தது. மக்களே, பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து 5:45 வந்திருந்தாங்க. ஸோ அவங்க ஆஃபீஸ் இருக்குல்ல, ஸோ அங்கே போயிட்டுருக்காங்க. நான் அப்படியே இந்த போர்வெளியில் இறங்கிக்கிறேன்னு சொன்னேன். நான் தான் லாஸ்ட்டு, எல்லாமே இறங்கிட்டாங்க. செம்ம ஜேர்னியாக இருந்தது இன்றைக்கி ஓட்டுறது. மக்களே, நான் கரூர் அந்த ரவுண்டானா இருக்குல்ல, ஸோ அவங்க இறங்கிட்டேன். பஸ் அவங்க ஆஃபீஸ்க்கு அப்படியே போகிறாங்க. ஓகே மக்களே, ஸோ அடுத்து டெஸ்டினேஷன் ஓகே மக்களே, டெஸ்டினேஷன் கரெக்டாக வந்தாச்சு, கரூர் வந்தாச்சு. ஸோ அடுத்து ஓகே மக்களே, இதோட அந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு போங்க. பாய் மக்களே.